நம்ம சாப்பாட்டு விஷயத்துல புதுசா வர்ற சயின்ஸ் சொல்றத கேக்குறதா இல்ல நம்ம பாட்டிங்க காலத்துல இருந்து சொன்னதை கேக்குறதா? இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு குழப்பம்தான். இந்த ரெண்டையும் இணைச்சு ஊட்டச்சத்து பத்தின உண்மையான அறிவை நமக்கு கொடுக்கிற ஒரு சூப்பரான புதிய முயற்சி பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சரே, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல நம்ம எல்லாருமே சாப்பாடு விஷயத்துல சந்திக்கிற சில முக்கியமான குழப்பங்களை பத்தி பார்க்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு நிச்சயம் உங்களுக்கும் இருக்கும் பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பலன்னு பேக்கெட்ல அடைச்ச ஸ்நாக்ஸ் ஒரு பக்கம், சூடான பேக்கரி ஐட்டம்ஸ் இன்னொரு பக்கம், அப்புறம் ஆர்கானிக் காய்கறின்னு சொல்றாங்க. அடங்கப்பா, இதுல எதங்க சாப்பிடுறது? நம்ம உடம்புக்கு எது நிஜமாவே நல்லது? இதுதான் முதல் கேள்வி. ஓகே, என்ன சாப்பிடணும்னு ஒரு வழியா முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அடுத்த கேள்வி, எவ்வளவு சாப்பிடணும்? ஒரு கப் போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா? ஒருவேளை நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிட்றோமா, இல்ல உடம்புக்கு தேவையான சத்து கூட கிடைக்காம கம்மியா சாப்பிட்றோமா? இது ரெண்டாவது பெரிய குழப்பம் இல்லையா? கடைசியா எப்போ சாப்பிடணும்? நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி நாம கரெக்டான நேரத்துல சாப்பிட்றோமா, இல்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு வேலையில மூழ்கி பசிய அடக்கிக்கிறோமா? பாருங்க, இந்த 3 கேள்விகள் தான். என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், நம்மள உணவு விஷயத்துல பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. சரி, இவ்ளோ குழப்பங்கள் இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? கண்டிப்பா இருக்கு. அறிவியலையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் ரொம்ப அழகா ஒன்னு சேர்த்து ஒரு புது வழியை காட்டுற ஒரு சிஸ்டம் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த தீர்வு எப்படிப்பட்டதுன்னா, 2 பெரிய உலகங்களை ஒன்னா இணைக்கிற மாதிரி. ஒரு பக்கம் நம்ம சாப்பாட்டுல எவ்வளோ கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இருக்குன்னு இன்ச் பை இன்ச் கணக்கு சொல்ற மாடர்ன் சயின்ஸ். இன்னொரு பக்கம் இயற்கையோட எப்படி சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற நம்ம முன்னோர்களோட ஞானம். இதுதான் இந்த ஒய் டயட் சிஸ்டத்தோட அடிநாதமே. அதாவது இது நவீன அறிவியலையும் நம்ம பாரம்பரிய தத்துவத்தையும் கலந்து உருவாக்கின ஒரு ஸ்பெஷல் உணவு முறை. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மாதிரி இல்ல. ஒவ்வொருத்தரோட உடம்புக்கும் அவங்க வாழ்க்கை முறைக்கும் ஏத்த மாதிரி பிரத்யேகமா வடிவமைக்கப்படுது. சரி, இந்த சிஸ்டம் எந்த தத்துவத்தை அடிப்படையா வச்சு இயங்குது? இதோட கோர் பிரின்சிபல் என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மொத்த சிஸ்டத்தோட ஆன்மாவே இந்த ஒரு வரியில தான் அடங்கியிருக்கு. இயற்கையே கோவில். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்பும் ஒரு கோவில் மாதிரி, அதுக்குள்ள போற உணவும் பிரசாதம் மாதிரி. அந்த உணவு வர்ற இடமும், அதாவது இயற்கையும் புனிதமா இருக்கணுங்கிறது தான் இதோட ஆழமான கருத்து. அப்போ நல்ல சத்தான உணவு எங்கிருந்து கிடைக்கும்? இந்த சிஸ்டம் என்ன நம்புதுன்னா, அதுக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 1, சத்தான நல்ல மண்ணு. 2, சுத்தமான தண்ணீர். 3, எந்தவிதமான கெமிக்கலும் இல்லாத இயற்கை விவசாயம். இது 3 தான் உண்மையான ஊட்டச்சத்தோட ஆணிவேர். இன்னைக்கு நாம சந்திக்கிற பல ஹெல்த் ப்ராப்ளம்ஸை சமாளிக்க இந்த சிஸ்டம் 2 முக்கியமான கான்செப்ட்ஸ் பத்தி நமக்கு புரிய வைக்குது. 1, ஈக்கலாஜிக்கல் நியூட்ரிஷன், அதாவது சூழலியல் ஊட்டச்சத்து. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க தட்டுல இருக்கிற சாப்பாடு எங்கிருந்து வருது, எந்த மண்ணுல விளைஞ்சது, அதுக்கு என்ன தண்ணி ஊத்துனாங்கன்னு யோசிக்கிறது. 2வது குரோனோ நியூட்ரிஷன், அதாவது காலமுறை ஊட்டச்சத்து. நடுராத்திரியில ஏன் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க? நம்ம உடம்புக்கும் நேரத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தான் இது. ஓகே, இவ்வளோ பெரிய ஒரு விஷனை யார் செயல்படுத்துறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற நிபுணர்கள் யாரு? அவங்க என்னதான் செய்றாங்கன்னே இப்ப பாப்போம். அவங்களோட அப்ரோச் ரொம்பவே சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. முதல்ல ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள்னு அனுபவம் வாய்ந்த நிபுணர்களை ஒன்னா இணைக்கிறாங்க. 2வதா அவங்க அறிவை ஒர்க் ஷாப், செமினார் மூலமா நேரடியா மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. கடைசியா இந்த பேக்கெட் ஃபுட் நல்லதில்ல, அது நல்லதில்லைன்னு சொல்லி பயமுறுத்தாம பதப்படுத்தப்பட்ட உணவுகளோட பாதிப்புகள் என்ன, அதுக்கு அறிவியல் ரீதியான தீர்வுகள் என்னன்னு ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. சரி, இவ்ளோ பெரிய முயற்சிகளுக்கு பின்னாடி இருக்கிற அல்டிமேட் கோல் என்ன? அவங்க எதை அடையணும்னு நினைக்கிறாங்க? இது வெறும் ஒரு டயட் பிளானை விற்கிறது இல்ல, இது ஒரு பெரிய சமூக இயக்கம். ஊட்டச்சத்து பத்தின சரியான அறிவியல் பூர்வமான கல்வி அறிவை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொண்டு சேர்க்கணும். அதன் மூலமா ஒரு ஆரோக்கியமான தமிழகத்தை உருவாக்கணும். இதுதான் இவங்களோட லட்சியம். இப்போ இவ்வளவு விஷயங்களையும் நாம பார்த்திருக்கோம். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. உங்க ஆரோக்கியத்துக்கான அடுத்த படியா நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? நவீன அறிவியலை மட்டும் நம்ப போறீங்களா, இல்ல நம்ம பாரம்பரியம்தான் எல்லான்னு அதை மட்டும் ஃபாலோ பண்ண போறீங்களா, இல்லனா இந்த ரெண்டையும் அழகா இணைச்சு ஒரு புத்திசாலித்தனமான அடுத்தாடியை எடுத்து வைக்க போறீங்களா? இதுக்கான பதில் உங்க கையில தான் இருக்கு.